என்ன தெரிகிறது? ஏய் அது ஒண்ணுமில்லடா. அடே என்ன பண்ணிட்டு இருக்கிற? வேலை முடிஞ்சா இல்லையா? முடிஞ்சா அப்ப ஏன்டா கூப்பிட்டா? அத லாக் போட முடியல. எல்லா டூல்ஸும் பயன்படுத்தி லாக் போட்டு இப்ப லாக் போட்டேன். போட்டேனே. சரி எங்க பாப்போம். சரி செயின் லிங்க் மாட்டிட்ட ரைட்டு. செயின் லிங்க் மாட்டுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, தெரியுமா தெரியாதா? அதுக்கு இல்லாம ப்ரொசீஜர் இருக்கு. இந்த லாக் போட்டிருக்க பத்தியா? இந்த லாக்கோட ரொட்டேஷனே வந்து ஆப்போசிட்ல வரும். அதாவது நீ வந்து ஆப்போசிட்டா போட்டிருக்க. இப்படி போட்டா என்ன, இப்படி போட்டா என்ன எனக்கு புரியல. அப்படி போட்டா லாக் ஆக போகுது, இப்படி போட்டா லாக் ஆக போகுது. செயின் லாக் போடுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இது வந்து இந்த கம்பெனிலே வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது நமக்கு செயின் வந்து எந்த பக்கம் டிரைவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல தான் இந்த லாக் வந்து நீ போடணும். அப்படி போட்டா தான் உனக்கு வந்து வண்டி வந்து ரன்னிங் ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப லூஸ் ஆகும்போதோ இல்ல ஏதாவது ஒரு டைம்ல வந்து இந்த மாதிரி கார்டுல இல்ல உள்ள ஏதாவது ஒரு சின்ன பீஸ்ல தட்டுச்சு அப்படின்னா இந்த லாக் வந்து கழண்டு தெரிச்சிடும். அப்படி தெரிக்க கூடாதுங்கிறக்காக தான் இந்த லாக் வந்து ஆப்போசிட்டா போடணும். அதுக்கான ப்ரொசீஜர் தான் இதுல போட்டு காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் பாக்கணும்டா அப்பப்ப.